Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல எம்டி டேப்பும் woolen thread யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து எம்டி டேப் பெரிய சைஸ் டேப் அதுல வந்து ஒரு 5 டேப் எடுத்துர்க்கேன். தீந்து போன வாட்டி அதை வந்து தூக்கி போடாம இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட்டா மாத்தலாம்னு. அதே மாதிரி woolen thread 5 கலர் चूஸ் பண்ணி எடுத்துர்க்கேன். நீங்க வந்து எந்த கலர் வேணாலும் चूஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து டேப் வந்து நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி ரெண்டு நாட் போட்டு டேப்புக்குள்ள வந்து இந்த woolen thread விட்டுட்டு சென்டர்ல வந்து அந்த woolen thread இழுத்தோம்னா நமக்கு ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி இது ஃபுல்லா வந்து ரவுண்டா நாட் போட்டு எடுத்துட்டு எக்ஸஸா கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிடலாம். அந்த நூலை வந்து ஃபெவிகல் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி நான் ரிமைனிங் இருக்க 4 கலரும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். 5 கலருமே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கிளிட்டர் ஷீட் எடுத்துர்க்கேன். ரெட் கலர் கிளிட்டர் ஷீட்ல வந்து 4 சைடு வந்து நான் 5 cm மெஷர் பண்ணி எடுத்துர்க்கேன். இது வந்து ஹார்ட் ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். மொத்தமா 10 எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா green கலர் வந்து கிளிட்டர் ஷீட் 4 சைடு வந்து 4 cm க்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணிரலாம். கட் பண்ணிட்டு லைட்டா வந்து நம்ம வந்து ரோல் பண்ற ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ரோல் பண்ணிட்டு ஃபெவிகல் அப்ளை பண்ணி இத ஒட்டிரலாம். அப்ளை பண்ணி ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து 14 எடுத்துர்க்கேன் டோட்டலா. இப்போ வந்து நான் ஒரு ஸ்டிக் எடுத்துர்க்கேன். இந்த ஸ்டிக்ல வந்து நான் woolen thread வந்து எப்படி நம்ம வந்து டேப்ல வந்து நூல் சுத்தணுமோ அதே மாடல் யூஸ் பண்ணி தான் சுத்த போறோம். ரெண்டு நாட் போட்டு எக்ஸஸா இருக்கறத கட் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்ல வந்து woolen நூலை விட்டு சென்டர்ல இழுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். ஃபுல்லா வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் இந்த ஸ்டிக்ல. நம்ம வந்து எம்டி டேப் ரெடி பண்ணிருக்கோம்ல அந்த டேப்ல வந்து கொஞ்சமா அதே கலர் நூல் எடுத்துர்க்கேன். சேம் கலர் நூல் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாட் போடலாம். நாட் போட்டு நல்லா டைட்டா கட்டிருங்க. கட்டிட்டு இப்போ வந்து நான் வந்து சென்டர்ல வந்து நாட் போட்டு ஒரு வந்து பீட்ஸ் ஒன்னு கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சிருக்கேன். நீங்க பீட்ஸ் இல்லாம கூட செய்யலாம். பீட்ஸ் இருந்தா அழகா இருக்கும். அதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஹார்ட் ஷேப் இருக்கறத வந்து ஃபெவிகல் அப்ளை பண்ணி நம்ம ஒட்ட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடு வந்து அப்ளை பண்ணி ஒட்டிரலாம். அதுக்கு அப்புறம் இந்த இதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஃபெவிகல் அப்ளை பண்ணி இதை ஒட்டிரலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் நமக்கு வந்து. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கறதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாவே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப அழகா இருக்கு. சேம் கலர் த்ரெட்டே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து சென்டர்ல வந்து எப்பவும் போல வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டா ரெண்டு நாட் போட்டுறலாம். போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமா கேப் விட்டுட்டு ஒரு ரெண்டு நாட் வந்து மறுபடியும் போடுறேன். பீட்ஸ் வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் உள்ள விட்டுட்டேன். ஊசில நீடில் கோட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இத வந்து உள்ள விட்டுறலாம். அப்பதான் வந்து அந்த மூவ் ஆகாம இருக்கும். இதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்து இன்னொரு பீட்ஸ் கோல்டன் கலர் பீட்ஸ் வைக்கிறேன். இதே மாதிரி 4 வந்து நான் மொத்தமா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து த்ரெட்ல நூல் சுத்தி வச்சிருக்கேன். அந்த ஸ்டிக் எடுத்துர்க்கேன். இந்த ஸ்டிக்ல வந்து சென்டர்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத இப்போ வந்து நல்லா டைட்டா நாட் போட்டு கட்டிடலாம். அதே மாதிரி இந்த சைடு 2 இந்த சைடு 2 சென்டர்ல நம்ம எப்படி 4 வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடும் 3 லாஸ்ட்ல இருக்கிறதுக்கு 2 இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துர்க்கேன். ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட். நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வால் ஹேங்கிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching.